ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சமையல் போட்டிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ஈஸி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரே ஒரு கார சட்னிக்கு வந்து பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பீஸு தேங்காய், 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அவ்வளோதான் கார சட்னிக்கு இது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பீட்ரூட் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு மாவு வந்து இது தான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ஒரு நாள் மாவு அரைச்சிடுவேன். மாவு அரைச்சி வச்சுட்டேன். இது நம்ம மாவு வந்து ஒரே மாவு தான் 3ஆக பிரிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பீட்ரூட் வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். கேரட்டும் அதே மாதிரி தான், தோல் சீவிட்டு ஒரு இது மிக்சி ஜாரில் போட்டு இதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மாவை 3ஆக பிரித்து நம்ம எப்படி சேர்க்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த உப்பு ஜடி பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து நான் டி நகரில் வாங்கினேன். 200 சொன்னாங்க. அப்புறம் 180 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபா கம்மி பண்ணி 180 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது நான் ஆவக்காய் ஊறுகாய் போடுறது. இது எனக்கு கொஞ்சம் கை சரியில்லை, அதனால் ஊறுகாய் போடாமல் இப்போ இது நான் உப்பு ஜடியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உப்பு வந்து எப்பவுமே இப்படி நிறச்சி தான் வைக்கணும். அதனால் இப்போ உப்பு, பருப்பு, அரிசி எப்பவுமே நான் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம நிறச்சி வச்சுருந்தா தான் நம்ம லக்ஷ்மி வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போயுமே குறைஞ்சோன்னு ஃபுல்லாக நிறச்சிடுவேன். அடுத்தது எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ பீட்ரூட் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். கேரட்டும் அது மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து மாவு இருக்கு இல்லையா, அரைச்சி வச்ச மாவு, இப்போ இந்த மாவு வந்து இதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட இட்லி நம்ம ஊற்றி எண்ணெய் தடவி வச்சுட்டேன் தட்டில், அவ்வளோதான். நம்ம இப்போ இட்லி ஊற்றி அவிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு இதுவும் நான் கார சட்னியும் காமிக்கிறேன். அவிச்சதுக்கப்புறம் இட்லி எப்படி இருக்குன்னா அவ்வளோதான். இப்போ இட்லி ஊற்றி அவிக்க வேண்டியது தான், ஆவி வந்தோடனே எடுத்துடலாம். இந்த கார சட்னிக்கு வந்து நம்ம பருப்பு போடக்கூடாது. வெறும் பூண்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெறும் வெங்காயம் மட்டும் தான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே அப்படி மொத்தமாக எல்லாமே போட்டு வதக்கலாம். அவ்வளோதான், வதக்கிட்டு அரைக்க வேண்டியது தான். இட்லி இந்த பக்கம் ஊற்றிருக்கேன், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ரெண்டுமே காமிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, நார்மல் இட்லி 3மே செஞ்சுட்டோம். ஆரோக்கியமாக இருக்கும் பீட்ரூட் கேரட்டு. காய் சாப்பிட்லன்னு நினைக்காதவங்க கூட காய் சாப்பிட்றதுக்கு இது ஒரு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மல்லிப்பூ மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது. எடுத்தாலே உடஞ்சிரும் போல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டேன் பாருங்கள். இதுக்கு ஒரு கார சட்னி. இதை வந்து மதியம் வச்சு வத்த குழம்பு இருந்தது, அதோட சேர்த்து சாப்பிடும்போது நார்மல் இட்லி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இது பார்க்க சாப்பிடணுமான்ற மாதிரி தோணும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலே செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். நம்ம அரைக்கிற மாவில் இதை செஞ்சிடலாம். ஆரோக்கியமான சாப்பாடு கூட, அந்த காய்கறி சேர்த்து செய்கிறதுனால நைட்டு ஒரு காய்கறி சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.